Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid, Ya ayyuhan nabiyyu inna arsalnaka shahidan wa mubashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi idnihi sirajan munira. Wa qala an-nabiyyu sallallahu alaihi wasallam innama bu'ithtu mu'allima aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wa syakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொருளினுடைய மதிப்பை பொறுத்து அந்த பொருளுக்கு கண்ணியம் கிடைக்கிறது. வைரத்திற்கு கிடைக்கிற கண்ணியம் சாதாரணமாக இருக்கிற இரும்புக்கு கிடையாது. வைடூரியத்திற்கு கிடைக்கிற கண்ணியம் தங்கத்திற்கு கிடையாது. ஒரு பொருளினுடைய மதிப்பை பொறுத்து கண்ணியம் உயர்கிறது. இதை போன்றுதான் மனிதர்களிலேயும் அவர்களுடைய மதிப்பை பொறுத்து கண்ணியம் உயர்கிறது. இந்த அடிப்படையில் அகிலத்திலேயே உயர்ந்தவர்களாக கண்ணியம் பெற்றவர்களாக இருப்பவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதைத்தான் அல்லாஹ் பல வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானாரின் கண்ணியத்தை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியம் தெரிந்தால் அவர்களை இயற்கையாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள் என்று கூறும் முகமாக அல்லாஹ் பெருமானாருக்கு பல வகையான கண்ணியங்களை சேர்க்கிறார். ஏறத்தாழ 102 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா பெருமானாரை பற்றியே பேசுகிறான், ரசூலுல்லாஹ்வை பற்றியே பேசுகிறான். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டங்கள் 6. இதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். யா அய்யுஹன் நபி, நபி என்ற பட்டம். மனிதன் தன்னுடைய முயற்சியால் நபியாகவே முடியாது. தன்னுடைய முயற்சியால் வலியுல்லாவாகலாம், நுக்கபாவாகலாம், நுஜபாவாகலாம், அபுதால்கள் ஆகலாம், அகியார்கள் ஆகலாம், குத்துபுகளாக கூட ஆகலாம். ஆனால் நபியாக முடியாது. ஒரு மனிதன் தனது சொந்த முயற்சியால் நபியாகவே முடியாது. அந்த பட்டத்தை நாயகமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், நபித்துவம். நபித்துவத்திற்கு மேலே சிறப்பான தகுதி, உங்களை நாம் ரசூலாகவும் ஆக்கியிருக்கிறோம். நபி என்றால் அல்லாஹ்வினுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்பவர்கள். ரசூல் என்றால் வேதமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கிதாபை அல்லாஹ் கொடுப்பான், அவர்கள் தான் ரசூல். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியாக மட்டும் உங்களை வைக்கவில்லை, ரசூலாகவும் ஆக்கியிருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்து ஒரு பட்டத்தை கொடுக்கிறார், ஷாஹிதன். அகிலத்திற்கே சாட்சி நீங்க தான் என்கிறான் அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் சாட்சி நீங்கள் தான். நான் இருக்கிறேன் என்பதற்கு படைப்பினங்களுக்கு சொல்லுகிற சாட்சி நீங்கள் தான். படைப்பினங்கள் செய்கிற இந்த செயல்களை எல்லாம் பார்த்து மறுமையிலே என்னிடத்திலே படைப்பினங்களை பற்றி செய்தி சொல்பவர்களும் சாட்சி சொல்பவர்களும் நீங்கள் தான். அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்கிற சாட்சியாளர் பெருமானார். நாளைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே உங்களைத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இவர் நல்லவரா கெட்டவரா என்று கேட்பேன். நீங்கள் நல்லவர் என்றால் சொர்க்கத்திற்கு செல்லலாம், கெட்டவர் என்றால் நரகத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் தான் சாட்சி. சாட்சி என்றால் கண்ணால் பார்க்காமல் சாட்சி சொல்ல முடியாது. சாட்சியாளர் என்றால் யாருக்கு சொல்வது? யார் கண்ணால் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் சாட்சியாளராக முடியும். அகிலத்திற்கே சாட்சி என்றால் பெருமானார் அகிலத்தில் இருக்கிற அத்தனையும் பார்த்தவர்கள். மிஅராஜினுடைய வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அத்தனை பேர்களையும் பார்த்திருக்கிறார்கள். மலக்கூத்து சமாவாத்தி வல்லார்,
வானம் பூமி, வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் ஷாஹிதாக ஆக முடியாது. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். ஷாஹித் உலகத்துல யாருக்கும் இந்த பெயர் கொடுக்க முடியாது. ஷாஹித் என்று அகிலத்திற்கே சாட்சியாளர் என்ற பெயரை யாருக்காவது கொடுக்க முடியுமா? அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்கிறார். இந்த ஷாஹித் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. சிகிச்சை செய்பவர் என்ற அர்த்தமும் உண்டு. சிகிச்சை அளிப்பவர், அகிலத்திற்கே சிகிச்சை அளிக்கிற ஆன்மீக ஆசான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். காரணம், அகிலத்தை அழிக்கிற ஒரு சக்தியையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இப்லீஸ யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனக்கும். இப்லீஸும் அவனுடைய கூட்டத்தார்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படி வழிகெடுப்பது என்று. ஆனால் அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது என்கிறான் அல்லாஹ். அவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பள்ளியிலிருந்து வெளியே சென்றதற்கு பிறகு எப்படி எப்படி எல்லாம் கெடுப்பது என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உங்களால் பார்க்க முடியாது. இந்த சக்தியை அழிக்கிற, இந்த பெரிய நோயை அழிக்கிற மருத்துவராகத்தான் மாணவியை எல்லாம் படைத்திருக்கிறார். ஒரு நோய் இருக்கிறது என்றால் நோய் அழிகிற அளவிற்கு மருந்து கொடுக்க வேண்டும். அவர்தான் டாக்டர். நோய் அதிகமாகிற மாதிரி மருந்து கொடுத்தால் அவர் டாக்டரா? பெருமானாரை மிக பெரும் மருத்துவராக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அனைத்து நோய்களையும், சைத்தானியத்தான அனைத்து நோய்களையும் நீக்குகிற மாபெரும் மருத்துவர் என்பதையும் அல்லாஹ் ஷாஹித் என்ற வார்த்தையிலே சித்தரிக்கிறான். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம் பஷீர் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். பெருமானார் சுவச்செய்தி சொல்லக்கூடியவர்கள். பஷீர் வ நதீர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்பவர்கள். அகிலத்தில் இருக்கிற எல்லா நபிக்குமே இந்த பட்டத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடம் மட்டும்தான். ஒரு நபி வருகிறார் என்றால் அடுத்த நபி வருகிற வரைக்கும் அவர் பஷீராக இருப்பார், அவர் நதீராக இருப்பார். சுப செய்தியும் சொல்லுவார், எச்சரிக்கையும் செய்வார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை அல்லாஹ் அகிலம் இருக்கிற வரைக்கும் பஷீராக, நதீராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் சிராஜம் முனீரா. சிராஜ் என்ற பட்டமும் கொடுக்கிறான், முனீர் என்ற பட்டமும் கொடுக்கிறான். சிராஜ் என்றால் பேரொளி, விளக்கு என்ற அர்த்தம். சிராஜ் விளக்கு. சூரியன் என்று அல்லாஹ் சித்தரிக்கவில்லை, சந்திரன் என்று சித்தரிக்கவில்லை, விளக்கு என்கிறான். காரணம், விளக்கு இருக்கிறதே தான் பிரகாசத்தை குறைக்காமல் 1000 விளக்குகளுக்கு பிரகாசத்தை கொடுக்கலாம். ஒரு மெழுகுவர்த்தி அது எரிந்து கொண்டே 1000 மெழுகுவர்த்திகளை அதிலிருந்து உருவாக்கலாம். அதனால் இந்த மெழுகுவர்த்திக்கு எந்த விதமான பிரகாசமும் குறையாது. பெருமானார் என்ற மெழுகுவர்த்தியிலிருந்து கியாமத்து நாள் வரை ஏராளமான வழிமாறுகள், சகாபாக்கள், தாபிகீன்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராஜ் என்கிறான். சிராஜ் என்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே அரபுகள் கேள்விக்கணை கேட்பவர்கள். அதன் காரணமாக விளக்கு என்றால் அது சுற்றிலும் பிரகாசத்தை கொடுக்கும், அதே நேரத்தில் தனக்கு கீழே இருளை வைத்திருக்கும். விளக்கு எரிகிற பொழுது பார்க்கலாம், சுற்றிலும் பிரகாசம் இருக்கும், தனக்கு கீழே இருள் இருக்கும். பெருமானாரை பார்த்து இப்படி நினைத்து விடாதீர்கள். அவர்கள் பேரொளி என்றால் சுற்றிலும் பிரகாசம் கொடுக்கலாம், தனக்கு கீழே இருளை தேக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். முனீரா, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் பிரகாசமாக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மாணவிக்கு உண்டு. தன்னுடைய நபி தோழர்களை அகிலத்தின் வழிகாட்டிகளாக மாற்றி காட்டியது யார்? பெருமானார் தானே. ஜாகிலாக இருந்தவர்களை ஆலிமாக்கி காட்டினார்கள், திருடர்களாக இருந்தவர்களை மார்க்கத்தை பாதுகாக்கும் தூண்களாக மாற்றி காட்டினார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். முனீர், பெருமானார் ஒரு பேரொளி என்று அல்லாஹ் சித்தரிக்கிறார். பெருமானாரினுடைய மகத்துவம் என்ன என்பதை எண்ணிப்பார்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பெருமானாரை அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது வமா அர்ஸல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பொதுவாகவே ரஹ்மத் என்று சொன்னாலே யார் ரஹ்மத், யார் யாருக்கு ரஹ்மத், எதிலிருந்து ரஹ்மத், எது வரைக்கும் ரஹ்மத் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் அல்லாஹ் இந்த சின்ன வசனத்துல பதில வச்சிருக்கிறான். வமா அர்ஸல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். யார் ரஹ்மத்? நபிமார்கள் தான் ரஹ்மத். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய ரஹ்மத் நபிமார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரஹ்மத்தன் மின்னா, ஈசாவை நம்முடைய புறத்திலிருந்து உண்டான ரஹ்மத்தாகத்தான் கொடுத்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ்.
அல்லாஹ் சொல்லுவான், எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான் அந்த சமுதாயத்திற்கு ஒரு ரசூலை அனுப்பாமல். சரியான வழியை காட்டி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தான் அல்லாஹ் அழிப்பான், இல்லை என்றால் அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஆனால் ஒரு வித்தியாசம், நபிமார்கள் இருக்கிற காலை, நபிமார்கள் இருக்கிற பொழுதே ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறார். அந்த சமுதாயத்தை ஏராளமான நபிமார்கள் அதாபு இறங்குவதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், நபியே நாயகமே, நீங்கள் இருக்கிற வரை நான் அதாபை கொடுக்க மாட்டேன் நாயகமே என்கிறார். நாயகமே, நீங்கள் இருந்தால் அதாபு கிடையாது. 63 ஆண்டுகள் மாணவி வாழ்ந்த காலம், அதுல ஒரு அதாபு இறங்கி இருக்கிறதா? சுனாமி வந்ததா? வரலாறு உண்டா? தீக்கரையாக்கப்பட்டதா? தீயின் மூலமாக அழிக்கப்பட்டார்களா? நிலநடுக்கத்தால் அழிந்து போனார்களா? பூமி சொரிவாங்கியதா? பெருமானார் இருக்கிற வரை அதாபு கிடையாது நாயகமே, நீங்கள் தான் ரஹ்மத். எல்லா நபிமார்களையும் ரஹ்மத் என்று சொன்ன அல்லாஹ் மிக பெரும் மாபெரும் ரஹ்மத் நீங்கள் என்கிறார். யார் யாருக்கு பெருமானார் ரஹ்மத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கு ரஹ்மத்? அதனால் தான் அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே 3 கேள்விகளுக்கு பதிலை வைத்திருக்கிறார். ஆலமீன், ஆலமீன் என்று சொன்னால் எல்லா உலகத்திற்கும் பெருமானார் ரஹ்மத். வெறும் இந்த பூமிக்கு மட்டுமல்ல, விண்ணுக்கும் பெருமானார் தான் ரஹ்மத், கால்நடைகளுக்கும் பெருமானார் தான் ரஹ்மத், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பெருமானார் தான் ரஹ்மத். அதனால் தான் ஜின்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்கிறது. காபத்துல்லாவிலே அலியும் கரமல்லாஹு வஜ்ஹன் அவர்கள் ஒரு ஜின்ன, பழமையான ஜின்னு, கெலட்டு ஜின்னை பார்க்கிறார்கள். பழைய ஆடையை உடுத்தி இருக்கிறது. உன்னை பார்க்காத உருவத்தை பார்க்கிறேனே, நீ யார் என்று கேட்கிறார்கள் அலியும் கரமல்லாஹு வஜ்ஹன் அவர்கள். இவ்வளவு பங்கரையாக காபத்துல்லாவிற்கு வந்திருக்கிறாயே, காபாவுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள், நீ பங்கரையாக வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இதே ஆடையில் சந்தித்தேன், கண்மணி நாயகத்தையும் இதே ஆடையிலே சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கிறார். பெருமானாரை கொண்டு ஒரு கூட்டம் ஈமான் கொள்ளும், ஜின்களுடைய கூட்டம் குர்ஆனை கேட்டு ஈமான் கொண்டது என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த ஜின்களில் நானும் ஒருவன் என்று தாயிஃபினுடைய வேளையிலே பெருமானார் அடிபட்டு வருகிற பொழுது நாங்கள் எல்லாம் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்று அது விளக்கம் அளிக்கிறது. பெருமானார் ஜின்களுக்கும் ரஹ்மத். இந்த வசனம் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஜிப்ராயீலை பார்த்து கேட்கிறார்கள், என்ன ஜிப்ராயீலே, உனக்குமா நான் ரஹ்மத் என்றார்கள். என்ன ஜிப்ராயீலே, உனக்கும் நான் ரஹ்மத்தா? ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நாயகமே, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் எனக்கு நிம்மதியும் எனக்கு அம்னும் ஏற்பட்டே இருக்காது நாயகமே, பாதுகாப்பே எனக்கு கிடையாது நாயகமே, உங்களால் தான் அல்லாஹ் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறான் நாயகமே, உங்களை பார்க்கிற பொழுது நான் ஏற்படுகிற ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது நாயகமே, எப்பொழுது உங்களை காண வேண்டும் காண வேண்டும் கண்மணியை என்ற ஆசையிலேயே இருப்பேன் நாயகமே, உங்களால் தான் எனக்கு நிம்மதி இருக்கிறது நாயகமே என்று ஜிப்ராயீல் சொல்லுகிறார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ரஹ்மத்தாக இருக்க வேண்டும்? எதிலிருந்து பெருமானார் ரஹ்மத்? பெருமானார் ரஹ்மத் என்றால் எதிலிருந்து? அகிலம் தோன்றியதிலிருந்தே பெருமானார் ரஹ்மத். அதற்கும் அல்லாஹ் ஆலமீன் என்று சொல்லுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு 200 ஆண்டு காலம் தௌபா செய்கிறார்கள். தலக்கா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு தௌபா செய்தார்கள். கடைசியிலே ஒரு ஞாபகம் வந்தது, சொர்க்கத்தின் வாயிலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அந்த முஹம்மதின் பெயரால் கேட்கலாம் என்று கேட்கிறார்கள். உடனே மன்னிப்பு. இதை விட ரஹ்மத் என்ன வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகண்டத்திலே பெருமானாரினுடைய பேரொளி இருந்த காரணத்தினால் நெருப்பு சுட மறுத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததும் பெருமானார் என்ற பேரொளிதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் கரை சேர்ந்தது பெருமானார் என்ற பேரொளியின் காரணமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலம் தோன்றியதிலிருந்து ரஹ்மத். எதுவரைக்கும் ரஹ்மத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவரைக்கும் ரஹ்மத்? இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ரஹ்மத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் இருக்கிற வரைக்கும் பெருமானார் ரஹ்மத் தான். ஒரு வசனத்துக்குள்ளே அல்லாஹ் எவ்வளவு விரிந்த கருத்துக்களை சொல்லி பெருமானாரை புகழ்கிறான். பெருமானாரின் கண்ணியத்தை அல்லாஹ் வடிவமைத்துக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்திலே பெருமானாரை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுவான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா.
ரசூலின் வாழ்க்கையிலே ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். ரசூலின் வாழ்க்கையிலே அற்புதமான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண குடிமகன் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் அரசர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று யாராவது வாழ முடியுமா? நாம் இருக்க முடியுமா? அவர்கள் படையை புறப்பட வெளியே கிளம்புகிறார்கள் என்று சொன்னால் 75 மைல்கள் குதிரை படைகள் வருமா, மேலே பறவைகள் பறந்து கொண்டு பாதுகாப்பிற்கு வருமா? நமக்கு அது நடக்குமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அரசர்கள் வாழ முடியுமா? ஆக துறவி ஈசா அலைஹிஸ்ஸலாம். தலையணை கூட தேவையில்லை என்று இருப்பவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதை போன்று அரசர்கள் வாழ முடியுமா? பணக்காரர்கள் வாழ முடியுமா? ஒரு துறைக்கு மட்டும்தான் மற்றவர்கள் எல்லாம் வழிகாட்டி. நமூனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்டி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குணமும் பெருமானாருக்கு உண்டு. சகோதரர்களைத்தான் அவர்கள் மன்னித்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சது யார? தன்னுடைய சகோதரர்களை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளையே மன்னிக்கிறார்கள். குடலை எடுத்து பெருமானாரினுடைய கழுத்திலே இபாதத் செய்கிற வேளையிலே போட்டவர்களையும் மன்னித்தார்கள் பெருமானார். அரசர்கள் அவர்களை புகழ்ந்தால், அவர்களுக்கு ஏதாவது வெகுமானம் கொடுத்தால் அதற்கு பகரமாக ஏதாவது பொருட்களை அன்பளிப்பு செய்வார்கள். ஒரு அரசரிடத்திலே நீளமான ஒரு கனியை கொண்டு சென்று ஒருவர் கொடுக்கிறார். இது வளையாமல் இருக்கிறது, நீளமாக இருக்கிறது. அரசர் பார்க்கிறார், இந்த களிக்காக வெகுமானமாக பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல, எதையுமே கொடுக்கவில்லை. ஒருவர் வருகிறார், பெருமானார் அதுவரை அவரை பார்த்ததும் இல்லை, இதுவரை பார்க்கவில்லை. வந்தார், நாயகமே எனக்கு வேண்டும் ஏதாவது என்றார். அப்பொழுது பெருமானாரிடத்தில் இருந்தது எவ்வளவு தெரியுமா? 2 கணவாய்களுக்கு இடையில ஆட்டு மந்தைகள், ஏறத்தாழ 5000-6000 ஆடுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எடுத்துக்கொள் என்றார்கள். வந்தவருக்கு ஆச்சரியம். 1-2 கொடுப்பதே அரிது, ஆயிரக்கணக்கான ஆடுகளை எடுத்துச் செல் என்கிறார்கள். சாதாரண மனிதன் இப்படி சொல்ல முடியாது, ஒரு நபியால் தான் இது முடியும். அதனால் தன்னுடைய சமூகத்திடத்திலே சென்றார், அத்தனை பேர்களையும் இஸ்லாமாக்கி கொண்டு வந்தார் என்பது வரலாறு. புகாரி ஷரீஃபில் சித்தரிக்கப்படுகிற வரலாறு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? உஸ்வத்தே ஹஸனா, வீரனாக இருக்கிறீர்களா? பெருமானார் தான் அதற்கு முன்மாதிரி. ஹுனைன் போர்க்களத்திலே எல்லோரும் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா நபியுல்லா கதீப், ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் ஒரு நபி, நான் அப்துல் முத்தலிபினுடைய மகன் என்று விரைந்து கொண்டு செல்லுகிறார்கள். அறிவின் திலகம் வீரர் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிவாளத்தை பிடித்து இழுக்கிறார்கள். அபூ சுஃபியான் ஒரு கடிவாளத்தை பிடிக்கிறார்கள். ஆனாலும் பெருமானாரை தடுக்க முடியவில்லை, விரைந்து செல்லுகிறார்கள் என்பது வரலாறு. அபூ ருகானா, அரபுலகத்திலே மாபெரும் பயில்வான் அபூ ருகானா. அபூ ருகானாவை எதிர்கொள்வதற்கு யாருமே கிடையாது என்று போற்றப்பட்ட காலம். அபூ ருகானாவை எதிர்த்து மல்யுத்தம் நடத்தி அவனுடைய முதுகை மண்ணிலே ஆக்குவதற்கு அகிலத்திலே யாருக்கும் தகுதி இல்லை என்று போற்றப்பட்ட காலம். பெருமானாரே களத்திலே இறங்குகிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே நீங்கள் புரட்டி பாருங்கள், பெருமானார் மல்யுத்தத்திலே இறங்கிய வரலாறு ஒன்றுதான் கிடைக்கும். அதுவும் அபூ ருகானா. 3 முறை நடைபெறுகிறது யுத்தம், மல்யுத்தம். 3 முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகை மண்ணிலே ஆக்குகிறார்கள் என்றால் மாணவியினுடைய வீரம் என்ன? எல்லோருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமூனா, முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் இப்படியும் பெருமானாரை போற்றுகிறான். ஒவ்வொரு ஜுமாவிலும் நாம் சொல்லக்கூடிய வசனத்திலே பெருமானாரை புகட்டுகிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்று பெருமானாரை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நானும் மலக்குமார்களும் பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறோம், நீங்களும் சொல்லுங்கள் அப்பா என்கிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் வேற எந்த நபிக்கு இதை சொல்லல. அல்லாஹ்வுடைய வேலை ஆர்டர் போடுறதுதான். தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள்,
கணவனாக இருந்தால் இப்படி நடங்கள், மனைவியாக இருந்தால் இப்படி இருங்கள், வியாபாரத்தில இப்படி இருங்கள், மற்றவர்களிடத்தில இப்படி நடங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ் எதிலேயுமே சொல்லவில்லை நீங்கள் இதை செய்யுங்கள் நானும் செய்கிறேன், நீங்கள் தொழுங்கள் நானும் தொழுகிறேன், நீங்கள் நோன்பு வையுங்கள் நானும் நோன்பு வைக்கிறேன், நீங்கள் ஜகாத்து கொடுங்கள் நானும் கொடுக்கிறேன், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் நானும் செய்கிறேன் என்று அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை. ஒரே ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், காரணம் நானும் சொல்கிறேன் என்கிறார். வேறு எங்கும் அல்லாஹ் இதை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் நாம் ஸலவாத்தை உரைத்திருக்கிறோமா? அல்லாஹ் இப்படியும் சொல்லி காட்டுகிறான். இதற்குள்ளே என்னை ஐஸ் வைக்க வேண்டுமா, பெருமானாரை பிடித்துக் கொள்ளுங்கள் போதும். துஆ கேட்கிறீர்களா, ஆரம்பத்திலும் கடைசியிலும் பெருமானாரின் பேரை இணைத்துக் கொள்ளுங்கள், துஆ உடனே மக்பூல். இணைக்கவில்லையா மேல கூட போகாது. அல்லாஹ் ஐஸ் வைக்கிற முறையை சொல்லி காட்டுகிறார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை சந்தித்து கேட்கிறார்கள், நாயகமே அல்லாஹ் உங்களின் மீது ஸலவாத்தை சொல்கிறான் நாயகமே. எவ்வளவு சொல்வது நாயகமே, ஒரு கால்வாசி சொல்லட்டுமா? என்னுடைய வலீஃபாக்களிலே, ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய வலீஃபாக்களிலே ஒரு கால்வாசி சொல்லட்டுமா? லாபஸ் ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக்க, அதிகமாக்கினால் உனக்குத்தான் நன்மை. உபய் இப்னு கஅப், நாயகமே ஒரு அரைவாசி ஆக்கிக் கொள்ளட்டுமா? பரவாயில்லை, இன்னும் அதிகமாக்கினால் உனக்குத்தான் சிறப்பு. உபய் இப்னு கஅப், நாயகமே 2/3 பங்கு ஆக்கட்டுமா? அதிகமாக்கினால் உனக்குத்தான் சிறப்பு. நாயகமே முழுவதும் ஆக்கட்டுமா? இதன் யக்ஃபீக ஹம்முகே வ யுகஃபிரு அன்க தம்புகே என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அப்படி நீ ஸலவாத்தை சொன்னால் உன்னுடைய கவலைக்கு நான் பொறுப்பு என்றார்கள். உனக்கு கவலையே ஏற்படாது என்றார்கள். உன்னுடைய பாவம் அழிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாரின் தொடர்பு, பெருமானாரை பிடிக்கிற வழியை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். மஹ்மூதினுடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம் அல்லவா? மஹ்மூதே கஸ்னவி அமைச்சர்களை எல்லாம் அழைக்கிறார். என்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். சொல்லவா வேண்டும்? நம்முடைய நாட்டினுடைய முதல்வர் வீட்டிலே நுழைந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் நமக்கு எவ்வளவு ஆனந்தம். செருப்புகளாக ஒரு சிலர் எடுப்பார்கள், காரணம் அதனுடைய மதிப்பே தனி. நகைகளாக ஒரு சிலர் எடுப்பார்கள், வண்டிகளாக எடுப்பார்கள். இதை போன்றுதான் மஹ்மூதே கஸ்னவியினுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அமைச்சர் இயாஸ் மட்டும் அரசருக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார், எதையுமே எடுக்கவில்லை. அரசர் கேட்கிறார், மஹ்மூத், அரசர் கேட்கிறார், இயாஸே நீ எதையும் எடுக்கவில்லையா என்று கேட்கிற பொழுது அரசரை பிடித்துக் கொண்டார். நான் உங்களை எடுத்துக் கொண்டேன் என்றார். அரசர் சொன்னார், நீ என்னை பிரியப்படுவதை போன்று நானும் உன்னை பிரியப்படுகிறேன் என்றார். இதே நேசமும் பாசமும் தான் பெருமானாருக்கும் நமக்கும் இருக்க வேண்டும். உலகத்தை எல்லாம் இருத்துக் கொடுத்து அல்லாஹ் பெருமானாரையும் நிறுத்தி வைத்து உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள் என்கிறான் அல்லாஹ். எல்லோரும் உலகத்தை பிடிக்கிறார்கள், எடுக்கிறார்கள். இறைநேசர்கள் மட்டும் பெருமானாரின் கரத்தை பிடிக்கிறார்கள் ஸலவாத்தின் மூலமாக. பெருமானாரை பிடித்தால் இறைவனை பிடித்தவராக ஆகிவிடலாம். இதைத்தான் அல்லாஹ் ஸலவாத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். நஸஈயிலே ஒரு ஹதீஸ் கூட வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிடத்தில் பேசுவதை போன்று ஒரு தேனீயை அழைக்கிறார். தேனீயை அழைத்து நீ எங்கிருந்து தேனை எடுக்கிறாய் என்றார்கள். சில கசப்பான மரங்களை காட்டியது. இங்கிருந்து நான் தேனை எடுத்து வருகிறேன் என்றது. பிறகு எப்படி கசப்பான பூக்களில் இருந்து தேனை எடுத்து அது எப்படி இனிப்பானது என்று பெருமானார் கேட்கிறார்கள். அதற்கு அந்த தேனி சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேனை எடுத்துக்கொண்டு என்னுடைய கூட்டுக்கு வருகிற வழி முழுக்க நாயகமே உங்களின் மீது நான் ஸலவாத்தை ஓதுகிறேன் நாயகமே, அதனால் இந்த தேன் கசப்பானது இனிப்பாக மாறுகிறது நாயகமே என்று சொன்னது. தேனீக்கு தெரிந்த விளக்கம் நமக்கு உண்டா? பெருமானாரின் மீது அகிலத்தில் இருக்கிற அத்தனையும் ஸலவாத் உரைக்கிறது. ஸலவாத்த கூட துர்ருல் முக்தார் என்ற ஃபிக்ஹ் நூல்ல 6 வகைகளாக 5 வகைகளாக எழுதுகிறார்கள். பரல், சில நேரத்துல ஸலவாத்தை சொல்வது பரல், வாழ்க்கையில ஒரு தடவை ஸலவாத்தை சொல்வது பரல். சில இடங்களிலே வாஜிப், சில இடங்கள்ல முஸ்தஹப், சில இடங்கள்ல சுன்னத். பெருமானாரினுடைய ஒரு அவையிலே, இதை போன்ற அவையிலே பெருமானாரினுடைய பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு முறை, பெருமானாரினுடைய பெயர்கள் பல முறை சொல்லப்படும், ஒரு முறை ஸலவாத்தை சொல்வது வாஜிப்.
மீண்டும் மீண்டும் கேட்கிற பொழுதெல்லாம் ஸலவாத்தை சொல்வது முஸ்தஹப். ஜுமாவுடைய நாளையிலே தனிப்பட்ட முறையிலே பெருமானாரின் மீது ஸலவாத்தை ஓதுவது, தனிப்பட்ட முறையிலே ஸலவாத்தை ஓதுவது, ஜியாரத்தினுடைய வேளையிலே ஸலவாத்தை ஓதுவது, இதெல்லாம் சுன்னத். துஆவின் பொழுது ஸலவாத்தை ஓதுவது எல்லாம் சுன்னத். சில இடங்கள்ல ஸலவாத்தை ஓதுவது மக்ரூஹ். வியாபார பொருட்கள்ல சுஹ்ரத் ஏற்படணும், நம்முடைய வியாபாரம் நல்ல பிரபல்யமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஸலவாத்தை ஓதி அந்த வியாபார பொருட்கள்ல ஊதுறது மக்ரூஹ். வியாபாரத்திற்காக பெருமானாரின் பெயரை உபயோகிப்பது மக்ரூஹ். கணவன் மனைவி ஒன்று சேருகிற பொழுது ஸலவாத்தை உரைப்பது மக்ரூஹ். பிஷாப் பகானாவுல ஸலவாத்தை உரைப்பது மக்ரூஹ். சில இடங்களிலே ஸலவாத்தை உரைப்பது ஹராம். ஒரு வியாபாரி விற்பனை செய்கிற பொழுது பொருளை அடுத்தவங்களுக்கு விற்பனை செய்கிற பொழுது அந்த குறைவுள்ள பொருளை அவர் பார்க்காமலேயே வாங்க வேண்டும். இந்த பொருளை அந்த நிர்பந்தமாக அவர் வாங்க வேண்டும் என்பதற்காக ஸலவாத்தை ஓதி அந்த பொருளை கொடுக்கிறது ஹராம். அத்தஹியாத்தில அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்று வருகிற பொழுது அங்கே ஸலவாத்தை சொல்றதும் கூடாது, ஹராம். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று சொல்ல வேண்டும், அதுல போய் ஸலவாத்தை சொல்லக்கூடாது. இப்படி ஸலவாத்திற்கென்றே தனி சட்டங்கள் உண்டு. காரணம், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், பெருமானாரின் மீது ஸலவாத்தை உரைக்க சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பெருமானாரை அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் என்று சொல்லுகிறார். நம்முடைய உடல்கள் இயங்க வேண்டுமானால் அதற்கு ரூஹ் அவசியம். உயிர் இல்லாமல் உடல் இயங்குமா? நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டுமானால் வாழ்க்கையின் ரூஹ் பெருமானார் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கை உண்ணுவது, உறங்குவது, வியாபாரம் செய்வது, கொடுப்பது, வாங்குவது, இல்லறம் நடத்துவது அனைத்திற்குமே ரூஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பெற்றவர்களை விட பெருமானார் உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனம் இறங்கியதற்கு காரணமே தபூக் போர்க்களம், நீண்ட தூரம் சென்று போரிடுகிற போர்க்களம். தபூக் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது ஒரு சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்க அத்தா அம்மாட்ட கேட்டு வந்துடுறோம், நாங்க எங்க பாபாவிடத்திலேயும் உம்மாவிடத்திலேயும் கேட்டு வருகிறோம் என்றார்கள். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டானே, பாபா அம்மாவை விட ரசூல் என்ன குறைந்து போய்விட்டார்களா? உன்னுடைய தாயும் தந்தையும் கபர் வரைக்கும் தான் தொடர்பு. ரசூலுல்லாவின் தொடர்பு கபர் வரைக்கும் அல்ல, சொர்க்கத்திலே சேர்க்கிற வரைக்கும். பெருமானாரால் தான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு தாயிமி அதாபு கிடையாது, நிரந்தரமான அதாபு கிடையாது. நம்முடைய பெருமானார் இருக்கிற காரணத்தினால் தான், பெருமானாரின் மீது ஈமான் கொண்ட காரணத்தினால் தான் பாவம் செஞ்சா கூட அதனுடைய தண்டனையை பெற்று மீண்டும் சொர்க்கம், அது பெருமானாரின் காரணமாகத்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. அல்லாஹ் பேசுகிறான், ரசூல் வந்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா? இந்த தீன் பெருகிக் கொண்டே செல்லும் என்கிறான் அல்லாஹ். ரசூல் வந்து விட்டார்கள், மக்காவிலிருந்து விரட்டினாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டான், மக்காவிலிருந்து விரட்டுகிறார்கள் நாயகமே, நாளைக்கு மக்காவும் உங்கள் கையில் தான் வந்து சேரப்போகிறது. மக்கா மட்டும் இல்லை நாயகமே, அரபுலகமே உங்களிடத்திலே தான் வரும் நாயகமே. பெருமானாரினுடைய முகத்திலே ஒரு வாட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், கியாமத் நாள்ல எல்லாமே தீனாத்தான் இருக்கு நாயகமே, நீங்க கவலைப்படாது. இன்றைக்கும் அது நடக்கிறதா இல்லையா? வேதம் என்று தெளிவான வேதம் எதங்க காட்ட முடியும்? மாற்றப்படாத வேதங்கள் அகிலத்திலே ஏதாவது ஒன்று உண்டு என்றால் குர்ஆனை தவிர வேற ஏதாவது காட்ட முடியுமா? இன்ஜீலை காட்ட முடியுமா? தௌராத்தை காட்ட முடியுமா? மாற்றப்படாத வேதங்கள், அதிகம் ஓதப்படுகிற வேதம், உலகத்திலேயே அதிகம் ஓதப்படுகிற வேதம் குர்ஆனை தவிர வேற என்ன இருக்க முடியும்? மாற்றம் இல்லாத வேதம் என்ன இருக்க முடியும்? இன்றைக்கு கோயில்கள் ஆபாதாக்கப்படுகிறதா, பள்ளிகள் ஆபாதாக்கப்படுகிறதா? அது வாரத்திற்கு ஒரு நாள் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஆபாதாக்கப்படுவது பள்ளிகள் தான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், தீனை நான் மிகைப்புப்படுத்திக் கொண்டே இருப்பேன், காரணம் ரசூலுல்லாவின் காரணமாக என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் நிறைய அல்லாஹ் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே அதை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம். வல்லோன் அல்லாஹ் பெருமானாரினுடைய கண்ணியத்தை புரிந்து வாழ்க்கையிலே பெருமானார் காட்டி தந்த வழிமுறையில் நடக்கிற நத்தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாகுரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.